ஹலோ கைஸ், எவரிபடி வெல்கம் டு எம்எஸ்டி டெக்னீஷியன். அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து சாம்சங் மொபைல் இது வந்து கவனிச்சிங்க அப்படின்னா, இந்த சாம்சங் மொபைல் வந்து உங்களுக்கு பூட் ஸ்கான்ஸ்னால் என்ன சார்? அதிகமாக டிசி ரீடிங்கில் வருமே அந்த மாதிரி செக்ஷனா சார் பூட் ஸ்கான்ஸ்னு கேட்டிங்கன்னா, அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. பூட் சீக்வன்ஸ்ன்றது ஒரு வால்டேஜஸ் லெவல். அந்த வால்டேஜஸ் லெவல் எப்படி பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது, அது எந்தெந்த செக்ஷனில் செக் பண்ணணும், எங்கெங்கே செக் பண்ணக்கூடாது, என்னென்ன ஈஸி எப்போ ஆன் ஆகுன்றது ரொம்ப நீட்டாக தெளிவாக வந்து விளக்கமாக வந்து சொல்லியிருப்போம். இன்னொரு விஷயம் என்னன்னா, எங்களோட நியூ பிரான்ச் வந்து விழுப்புரம் டு திருவண்ணாமலை ஹைவே ரோட் நடுமத்தில் வந்து அமைந்துள்ளது. நியூ பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா, நியூ ஷாப் வந்து நியூ பிரான்ச் இன்ஸ்டியூட் ஓப்பன் பண்ணுறோம். அந்த சர்க்கிளில் பக்கத்தில் இருக்கிற ஸ்டூடெண்ட் இன்னும் இல்லை சார், நான் ரொம்ப லாங்கில் இருக்கேன், உங்ககிட்ட வந்து கற்றுக்கணுன்னு விருப்பப்படுறேன், ஆஃப்லைன் கோர்ஸ் வந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு ரூம் வந்து ஃப்ரீ, முழுக்க முழுக்க தெளிவாக விளக்கமாக ஸ்கிமேட்டிக் த்ரூ சிப் லெவல் சர்வீஸ், அகைன் ஐசி ரீபோல், டபுள் டக்கர், டபுள் போர்டு எல்லாமே எப்படி எடுக்கணும், எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், எப்படி ரீபோலிங் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப சிம்பிள் மெத்தடில் அழகாக தெளிவாக விளக்கமாக உங்களுக்கு ட்ரைன் பண்ணுவோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக 1/1 ஐசி வந்துக்கிட்டே இருக்கு. எல்லாரும் நீங்கள் கவனிக்கிற விஷயம் என்னன்னா, நீங்கள் யோசிப்பது என்னன்னா, இப்போ இன்னும் பழைய பவர் ஐசி, பழைய போர்டு இதையே வந்து பார்த்துருக்கீங்க. இனிமேல் இந்த மொபைல்லாம் இந்த 4G மொபைல்லாம் 1/1 ஸ்டாப் ஆகிடும். அடுத்தது 5G மொபைல் தான். 5G மொபைலில் இப்போ அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கிற ஒரு சிப் செட்டு தான் MT6359 அண்ட் MT6360, அடுத்தது MT6315. இந்த மாதிரி எக்ஸட்ரா இன்னும் ஐசிஸ் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அப்படி ஐசிஸ் அப்டேட் ஆகும்போது நம்மளும் கூடவே அப்டேட் ஆகணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா எம்எஸ்டி டெக்னீஷியன் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் ஆகுங்க. ஒன்ஸ் ஒரு தடவை நீங்கள் ஜாயின் ஆகிட்டீங்க, ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் கோர்ஸில் நீங்கள் ஜாயின் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் கொடுத்துருவோம் கி நீங்கள் அடுத்தடுத்த ஐசி அப்டேட் வந்தால் கூட ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக அதோட செக்ஷன் ஃபுல்லாக எப்படி செக் பண்ணி ரெடி பண்ணணும், எந்தெந்த செக்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத ரொம்ப தெளிவாக உங்களுக்கு சர்க்கிட் நாலேஜோட, சும்மா அந்த குத்து மதிப்பாக இவ்வளோ டிசி ரீடிங் வந்துட்டா இந்த செக்ஷனில் வேலை செய்யுங்க, இவ்வளோ டிசி ரீடிங் வந்துச்சுன்னா வந்து சிபி ரிவோல்வ் பண்ணுங்க, இவ்வளோ டிசி ரீடிங் வந்துச்சுன்னா பவர் ஐசியை மாற்றிடுங்க, இவ்வளோ டிசி ரீடிங் வந்துச்சுன்னா யூஎஃப்எஸ்ஸை மாற்றிடுங்க, இவ்வளோ டிசி ரீடிங் வந்துச்சுன்னா டிசி டு டிசி வந்து பார்த்தீங்கன்னா சப் பவர் ஐசியை மாற்றிடுங்க, இல்லைன்னா பிஎம்ஐசின்னு சொல்லுவாங்க, அந்த ஐசியை மாற்றுங்க அப்படின்ற அந்த கான்செப்ட்லாம் இங்கே இல்லைங்க. ஏன்னா முழுக்க முழுக்க டிசி ரீடிங்கிறது ஒரு பேட்டரி கன்சியூம் பண்ணுற ஒரு ஆம்பியரை ஷோ பண்ணுறது அதோட வேலை அதுதான். பட் ஆனால் அதை வச்சு ஒரு ஃபோனை ரெடி பண்ணுறோன்னா ஒரு க்ளூ கொடுக்குற மாதிரி தான் அது. இந்த ரீடிங்கில் இந்த செக்ஷனில் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அதனால அந்த செக்ஷனை நம்ம செக் பண்ணலாம் அப்படின்றத மனசில் வச்சுக்கிங்க. ஆனால் ட்ரேசிங் லெவல் ஒவ்வொரு லைனும் எப்படி ஒர்க் ஆகுது போகுதுன்றது அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்க முடியும்னு கேட்டிங்கன்னா அது வந்து பாசிபிள் இல்லைங்க, அதுதான் உண்மையும் கூட. ஏன்னா இன்னும் சில பேர் வந்து நம்ம கிட்ட கேட்குற விஷயம் என்னன்னா, இல்லை சார் நான் டிசி ரீடிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 50% 60% ஃபோன் ரெடி பண்ணிடுறேன், மீதி வந்து சர்க்கிட் லெவல் தான், எனக்கு அட்வான்ஸ் கோர்ஸ் மட்டும் எனக்கு எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தயவு செய்து அந்த மாதிரி வெறும் அட்வான்ஸ் கோர்ஸ்க்கு மட்டும் எனக்கு கால் பண்ணாதீங்க. ஏன்னா நான் பேசிக் டு அட்வான்ஸ் வரைக்கும் தான் நான் கிளாஸ் எடுப்பேன். அட்வான்ஸ் கோர்ஸ் மட்டும் அப்படின்னு எனக்கு என்கிட்ட எந்த விதமான அவைலபிளும் இல்லை. ஏன்னா அட்வான்ஸ் கோர்ஸ் அப்படின்றது வந்து என்ன கேட்டிங்கன்னா ஒரு ஃபோர்ஜரி, 1ஆம் நம்பர் ஃபோர்ஜரின்ற மாதிரி தான் நான் வந்து அது கணக்கில் எடுத்துக்குவேன். ஏன்னா பேசிக் ஒரு அடிமட்ட லெவலில் பேசிக் நாலேஜ் இல்லாத எந்த ஒரு ஷாப்கீப்பரும் எந்த ஒரு டெக்னீஷியனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிட் லெவலில் கரெக்டாக ப்ராப்ளம் இருக்குது, இந்த செக்ஷனை நம்ம இப்படி பைபாஸ் பண்ணணும், அல்லது இந்த செக்ஷனில் இந்த கம்பனன்ட்ஸ் இருக்குது, அப்படி இந்த கம்பனன்ட்ஸ் இல்லைன்னா அதையும் நம்ம எதனா ஒரு மெத்தடில் பைபாஸ் பண்ணி ஃபோனை ரெடி பண்ண முடியும் அப்படின்ற இந்த நாலேஜ்லாம் 99% கண்டிப்பாக உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. அட்வான்ஸ் கோர்ஸுன்ற குடுகுடுன்னு ஓடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப முக்கியமாக இந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியமாக விளக்கமாக சொல்ல விருப்பப்படுவது என்னன்னா, இந்த 15 நாள் 10 நாளுக்குள்ளே எனக்கு வந்து ட்ரெயின் பண்ணி கொடுத்துருவீங்களா, அதுக்குள்ளே நான் வந்து ஷாப் ஓப்பன் பண்ணி
டெக்னீஷியன் ஆகி ஃபோன்லாம் ரெடி பண்ண முடியுமான்னு அப்படின்ற நபர்லாம் அவங்களும் தயவு செய்து எனக்கு வந்து கால் பண்ணாதீங்க. ஏன்னா என்னையிலலாம் 15 நாளில் முழுக்க முழுக்க பாசிபிள் இல்லை, என்னால் கற்றுக் கொடுக்கவும் முடியாது. மேக்சிமம் 25லேருந்து 30 நாள் இல்லை 45 நாள் கூட ஆகலாம். ஒரு பேட்ச் ஆஃப்லைன் கோர்ஸ்க்கும் சொல்கிறேன். ஆன்லைன் கோர்ஸ்னால் 45 நாள்லேருந்து 60 நாள் கூட ஆகலாம். இந்த மாதிரி வந்து நாட்கள் அதிகமாகும். ஆன்லைன் கோர்ஸ் வந்து எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அப்படின்னா ஒன்லி ஐசி எல்லாம் நான் ரீபால் பண்ணுறேன் சார், எனக்கு சர்க்யூட் நாலேஜ் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு ஆன்லைன் கோர்ஸ் இல்லை சார். நான் இப்போ தான் கொஞ்சம் சின்ன சின்ன ப்ராப்ளம்லாம் பார்ப்பேன், WTRIC மாற்றுவேன், சின்ன சின்ன ஐசியை சேஞ்ச் பண்ணுவேன், ரீபால் பண்ணுவேன், இந்த மாதிரி விஷயம் தான் தெரியும். சிபியூ இந்த மாதிரி செக்ஷன்லாம் என்னால் ரீபால் பண்ண முடியாது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்ற ஸ்டூடெண்ட்டுக்கெலாம் ஆஃப்லைன் கோர்ஸ் வாங்க, ஆன்லைன் கோர்ஸ் அவங்களுக்கு கிடையாது. சரி வாங்க நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம எடுத்திருக்கிற மாடல் நம்பர் வந்து சாம்சங் ஏ சீரீஸில் தான் எடுத்திருக்கோம், 222 சாம்சங் A226. ஓகே, இப்போ இந்த ஒரு மாடலில் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண வேண்டியது பூட் சீக்வன்ஸ். பூட் சீக்வன்ஸ்க்கு செக்ஷன் எப்படி வரும் போகும், அதை நம்ம எப்படி செக் பண்ணணுன்றது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. ஒரு கான்செப்டை வந்து நல்லா லாஜிக்கை வந்து நல்லா மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் ஆக முடியும் மொபைல் ஃபோன் ஃபீல்டில். இதே பாருங்க, ஃபஸ்ட்டு நம்ம பூட் சீக்வன்ஸை பொறுத்த அளவுக்கு இப்போ நான் ஒரு மேப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த மேப்பில் வந்து 2 செக்ஷன் எடுத்துக்கிறேன். ஒரு செக்ஷன் ரொம்ப சிம்பிளாக நம்ம டிராயிங் பண்ணிக்கலாம். ஏன்னா செக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும், அதனால உங்களுக்கு தெளிவாக தெரியணும், புரியணும் ஒரு பக்கம். சரிங்களா? இது வந்து உங்களுக்கு கிரவுண்டு GND. ஓகேங்களா? இது வந்து கவனிச்சிங்க அப்படின்னா VBAT. இது வந்து உங்களுக்கு என்னன்னா பேட்டரி கனெக்டர். ஓகேங்களா? BCனா பேட்டரி கனெக்டர்னு எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ இதில் உங்களுக்கு கெப்பாசிட்டர் கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. C, அகைன் ஒரு கெப்பாசிட்டர் C, அதுக்கப்புறம் டயோடு ஒன்று ப்ரொடெக்ஷனுக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க, டயோடு ஃப்ரம் டு D. அதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட் பாயிண்ட் இருந்துச்சுன்னா TP டெஸ்ட் பாயிண்ட். வால்டேஜஸ் இங்க என்ன வரும்னா 3.7ல இருந்து 4.2க்குள்ள ஒரு வால்டேஜஸ் வரணும். இதுவே டயோடு வேல்யூ இங்க வரணும் அப்படின்னா வால்டேஜஸ் சொல்லிட்டோம். இப்போ டயோடு வேல்யூ ஓகேங்களா? இப்போ டயோடு வேல்யூ வந்து கவனிச்சிங்க அப்படின்னா ஒரு 350ல இருந்து 500க்குள்ள ஒரு டயோடு வேல்யூ வரும். ஏன்னா இப்போ இந்த டயோடு வேல்யூ ரிவர்ஸ் பை அண்ட் ஃபார்வர்ட் பைல நம்ம செக் பண்றப்ப என்ன ப்ராப்ளம் இருக்குது, லீக்கேஜ் ஷார்ட்டேஜ் இங்க இருக்கா எங்க இருக்கான்றதை ஈஸியா நம்ம வந்து டயக்னோஸ் பண்ணலாம். அது மூலியமா ஈஸியா ஃபோனும் ரெடி பண்ணலாம். இந்த லீக்கேஜ் ஷார்ட்டேஜ், ஃபுல் ஷார்ட்டேஜ், பிரைமரி லைன்ல ஷார்ட் இருக்கா, செகண்டரி லைன்ல ஷார்ட் இருக்கா, LDICல ஷார்ட் இருக்கா, எந்த செக்ஷன்ல ஷார்ட் இருக்கு அப்படின்றதுலாம் ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கும் மொபைல் ரிப்பேரிங் ஃபீல்டில். சரிங்களா? அடுத்தது இந்த லைன் எங்க சார் போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நேரா நம்மளோட ஐசிக்கு. எந்த ஐசி இதுல அப்படின்னா ஒரு நிமிஷம், கரெக்டா வர மாட்டேங்குதுங்க. MT6360 இதுதான் உங்களுக்கு இப்ப என்ன ஐசியா வந்து அமையும், உங்களுக்கு PMI ஐசி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? இப்ப இங்க ஒரு கெப்பாசிட்டர் கண்டிப்பா யூஸ் பண்ணிருப்பாங்க ஐசி கிட்ட செக் பண்றதுக்காக. இங்க நீங்க வால்டேஜ் இதே தான் 3.7ல இருந்து 4.2, டயோடு வேல்யூ 350ல இருந்து 500க்குள்ளார ஒரு டயோடு வேல்யூ வரணும் கம்பல்சரி. ஓகே சார், அடுத்தது என்னன்னா ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச். மேக்ஸிமம் MTK மீடியாடெக் சிப்செட்ல ஆன் ஆஃப் சுவிட்ச் நீங்க ப்ரெஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. நீங்க சார்ஜிங் கனெக்ட் பண்ணாவே உங்களுக்கு எல்லாம் வால்டேஜஸ் அவுட்புட் ஆகும். அதனால இப்ப நம்ம ஒரு
சார்ஜர் செக்ஷனை எடுத்துக்கலாம். சார்ஜிங் செக்ஷன் அப்படின்னா இது நம்ம என்னவா எடுத்துக்கணும், பி டு பி கனெக்டர். பி டு பி கனெக்டர் அப்படின்னா உங்களுக்கு போர்டு டு போர்டு, கீழே ஒரு போர்டு இருக்கு, மேலே ஒரு போர்டு இருக்கு. போர்டு டு போர்டுன்றது தான் இந்த பி டு பி கனெக்டர்னு நம்ம சொல்லுவோம். இதுல வந்து நீங்க ஒரு சைடு வந்து என்னவா எடுத்துக்கலாம், ஜிஎன்டி கிரவுண்டா நம்ம கண்டிப்பா எடுத்துக்கிறோம். இன்னொரு சைடு நம்ம வந்து என்னவா எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த சைடு வந்து வி பஸ் லைன். வி பஸ் லைன் என்ன வோல்டேஜஸ் வரும், +5 வோல்டேஜஸ், +5 வோல்டேஜஸ் வரும். இதுல நீங்க டயோடு வேல்யூ செக் பண்ணீங்க அப்படின்னா 450ல இருந்து 650க்குள்ளார ஒரு டயோடு வேல்யூ வரும். ஓகே, இங்க எப்பயுமே ஒரு கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க செக் பண்றதுக்காக. இப்போ வர போர்டுலாம் ஒரு ரிஜிஸ்டர் வந்து ப்ரொடெக்ஷனுக்காக யூஸ் பண்றாங்க, கவனிச்சுக்கணும். ஒரு சைடு கிரவுண்டா இருக்கும். 47 கிலோ ரிஜிஸ்டர், எவ்வளோ, 47 கிலோ ரிஜிஸ்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதுக்கப்புறம் நீங்க கவனிச்சீங்கன்னா ஒரு ஓபிஐசி, ஓவர் வோல்டேஜ் ப்ரொடெக்ஷன், ஓவிபி, ஓவர் வோல்டேஜ் ப்ரொடெக்ஷன் ஐசி. இங்க ஒரு கெப்பாசிட்டர் கண்டிப்பாக இருக்கும். அடுத்தது அவுட்புட் சைடில் ஒரு கெப்பாசிட்டர் கண்டிப்பாக இருக்கும். சம்டைம் இங்க ஒரு ரிஜிஸ்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க, 0 ஓம் ரிஜிஸ்டர். என்ன சொல்லணும், 0 ஓம் ரிஜிஸ்டர். அகைன் இங்க ஒரு கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க, சி ஃப்ரம் டு கெப்பாசிட்டர். இப்போ இது மூலியமா உங்களுக்கு டைரக்டா என்ன ஆகுது அப்படின்னா இங்க இன்புட் ஆகுது. அப்ப இங்க ஒரு கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க செக் பண்றதுக்காக. என்ன வோல்டேஜஸ் வரணும் உங்களுக்கு, +5 வோல்டேஜ். 450ல இருந்து 500 இல்லைன்னா 650க்குள்ளார, 650க்குள்ளார வரும் சம்டைம் டயோடு வேல்யூ. 650க்குள்ளார ஒரு டயோடு வேல்யூ வரணும். இந்த டயோடு வேல்யூ வரணும். சார்ஜர் நீங்க கனெக்ட் பண்ணியிருந்தா, ஒன்லி பேட்டரி மட்டும் நீங்க கனெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா செக் பண்றீங்க, ஐ மீன் டிசி ரீடிங் செக் பண்றீங்க அப்படின்னா ஆன் ஆஃப் பட்டன் கண்டிப்பா ப்ரெஸ் பண்ணியிருக்கணும். இல்ல சார் நான் வந்து பேட்டரி மூலியமா செக் பண்ணல அப்படின்னா ஒன்லி நீங்க சார்ஜிங் மட்டும் கனெக்ட் பண்றீங்க. கனெக்ட் பண்ணிட்டு இந்த வால்டேஜஸ் எல்லாம் கரெக்டா வருதான்னு பார்க்கணும். இதுக்கப்புறம் உங்களுக்கு இங்க அவுட்புட் வால்டேஜஸ் ரொம்ப முக்கியம். அவுட்புட் வால்டேஜஸ் என்ன, 1 UHL ஃப்ரம் டு காயில். காயில் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு பக்கத்துலேயே ஒரு கெப்பாசிட்டர் கண்டிப்பா யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு பக்கத்துல ஒரு டயோடு யூஸ் பண்ணியிருப்பாங்க, டி ஃப்ரம் டு டயோடு, சி ஃப்ரம் டு கெப்பாசிட்டர். இதுக்கப்புறமும் ஒரு கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. மேக்சிமம் 2 கெப்பாசிட்டர் கம்பல்சரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இதுக்கப்புறம் நீங்க கவனிக்கணும், இதுக்கப்புறம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா ஒரு பூட் கெப்பாசிட்டர். என்ன கெப்பாசிட்டர், ஒரு பூட் கெப்பாசிட்டர் நம்ம இங்க எடுத்துக்கலாம். ஒரு பூட் கெப்பாசிட்டர் இங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து என்ன நேம்னா பூட். பூட் ரொம்ப சின்னதா போட்டிருக்கேன். பூட் கெப்பாசிட்டர் இந்த சைட்ல 7ல இருந்து 9 வோல்டேஜஸ் வரும். இந்த சைடு நம்ம செக் பண்றோம்னா விபிஹெச் லைன் அல்லவா, இங்க வந்து ஐ மீன் V6 அப்படின்னு இருக்கலாம். ஓகேங்களா, V6ன்னு இருக்கும் மேக்ஸிமம் இப்போ வர போர்டுல, இல்லைன்னா விபிஹெச் பவர்னு இருக்கும். இதுல வால்டேஜஸ் எவ்வளவு வரும்னா 3.7ல இருந்து 4.2க்குள்ள ஒரு வால்டேஜஸ் அவுட்புட் ஆகும். இப்போ இந்த வால்டேஜஸ் அவுட்புட் ஆகுது சார், இந்த வால்டேஜஸ் எங்க போகும் அப்படின்னா இங்க இருந்து உங்களுக்கு டைரக்டா போகுது நம்மளோட பவர் ஐசிக்கு. எந்த ஐசிக்கு போகுது, நல்லா உணுப்பா நீங்க ஒரு ஒரு விஷயமும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இதெல்லாம். நம்மளோட பவர் ஐசிக்கு. ஓகேங்களா, இப்ப பவர் ஐசிக்கு போகும்போது எத்தனை செக்ஷன் சார் போகும், மேக்சிமம் இது பாருங்க, 1 2 3
4 5 6 7 ஒரு 8 இடத்துல இருந்து 9 இடத்துக்கு கண்டிப்பா போவோம். கெப்பாசிட்டர் கண்டிப்பா யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு செக்ஷன்லயும் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பவர் ஏசி கிட்டயே நீங்க செக் பண்ணலாம் கெப்பாசிட்டர் இருக்கா இல்லையான்ட்டு. ஏன்னா இந்த கெப்பாசிட்டர்ல எதனா ஒரு கெப்பாசிட்டர் வரலன்னா கூட, வால்டேஜஸ் வரல அப்படின்னா கூட நீங்க கம்பல்சரி இதுல மைக்ரோ ஜம்பர் ஜம்பர் அடிக்கணும். அப்படி இன்டர்னலா கட் ஆயிடுச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு ப்ராப்ளம் கொடுக்கும். 99% ப்ராப்ளம் கொடுக்கும். உள்ளார இருக்கிற மாஸ்பெட், டிரான்சிஸ்டர், லாஜிக் கேட் இன்னும் எக்ஸெட்ரா எவ்வளவு சர்க்கியூட் இருக்கு அதெல்லாம் உங்களுக்கு டீப் நாலேஜ் இன்னும் வேணும் அப்படின்னா இந்த ஒரு வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு இன்னும் நான் என்ன சொல்றேன் அப்படின்றது ஈஸியாக புரியும். சரிங்களா? சரி வாங்க, இது வரைக்கும் இப்ப நம்ம பார்த்துட்டோம். இப்ப ஸ்கிமேட்டிக்ல போயிட்டு பார்க்கலாம். என்னென்ன செக்ஷன் நம்ம சொன்னோமோ அந்த செக்ஷன்லாம். இப்ப ஸ்கிமேட்டிக் வந்துட்டேன். ஸ்கிமேட்டிக் வந்த உடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம என்ன சொல்லியிருக்கோம், விபிஎல் லைன் சொல்லியிருக்கோம். அப்ப விபிஎல் லைன் நம்ம சொல்லியிருக்கேன் அப்படின்னா நம்ம டைரக்டா எங்க போறோம், பேட்டரி கனெக்டருக்கு போறோம். எங்க போறோம், பேட்டரி கனெக்டர். ஓகே, இப்ப பேட்டரி கனெக்டர் வந்து காப்பி, அடுத்தது இங்க பேஸ்ட். ஸ்கிமேட்டிக் ரீட் பண்றதுலாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்றத எல்லாரும் நினைக்கிறாங்க. என்ன இது ஃபிங்கரிங் ஃப்ரெண்ட் வந்துச்சுப்பா, பேட்டரி கனெக்டர் வரல, சாரி. பேட்டரி கனெக்டர் எங்க ஐயா இருக்கா, இங்க இருக்கு. ஓகே, டபுள் கிளிக், லேஅவுட், schematic, paste and next. Zoom, again zoom, again zoom. உங்களுக்கு தெரியணும்ல தெளிவா? கவனிச்சுக்குங்க, இங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, யூஸ் பண்ணிருக்காங்க விபேட் லைன். என்ன லைன் யூஸ் பண்ணிருக்காங்க, விபேட் லைன். இதுல என்ன வால்டேஜ் வரும், 3.7ல இருந்து 4.2க்குள்ள ஒரு வால்டேஜஸ் வரும்னு சொல்லியிருக்கோம். உங்களுக்கு டயோடு வேல்யூ 350ல இருந்து உங்களுக்கு 500, 450 இல்லைன்னா 550 சம்திங் கூட வரலாம். 500லாம் வராது, மேக்ஸிமம் 350ல இருந்து 450க்குள்ளார ஒரு டயோடு வேல்யூ கண்டிப்பா இங்க வரணும். ஒன்லி விபேட் லைன் மட்டும். இன்னும் எக்ஸெட்ரா பேட் ஐடி, பேட் தெர்மல் லைன், விபேட் எஸ், இதெல்லாம் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான செக்ஷன் தான். அதான் இன்னும் சர்க்கியூட் பூட் சீக்வன்ஸ்க்கு இப்போ நம்ம தேவையான செக்ஷனை மட்டும் தான் நம்ம சொல்ல போறோம். இன்னும் மற்ற செக்ஷன்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா என்னோட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க என்னோட யூடியூப் சேனலை. கூடவே பெல் ஐக்கானை தட்டி வச்சுக்கோங்க. அடிக்கடி உங்களுக்கு நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னும் எக்ஸெட்ரா வேற எதனா ஒரு சர்க்கியூட்டை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா என்னோட கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. என்னோட வீடியோ எப்படி இருந்துச்சு, தெளிவாக விளக்கமாக இருந்துச்சா இல்லையான்றதையும் கொஞ்சம் தயவு செய்து சொல்லுங்க. கூட லைக் பட்டன் தட்டுங்க. ஏன்னா இவ்வளோ ஆக்டிவாக உங்களுக்கு ஒவ்வொரு செக்ஷனும் சொல்கிறேன். அட்லீஸ்ட் ஒரு லைக், அடுத்தது கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சு, புதுசாக வரீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனலில், என்னோட எம்எஸ்டி டெக்னீஷியன் இன்ஸ்டியூட் யூடியூப் சேனலில் புதுசாக வரீங்கன்னா பெல் ஐகான் அடுத்தது சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செல்ஃபோன் ஃபீல்டில் உங்களுக்கு. என்னோட ஒவ்வொரு வீடியோவும் சர்க்கியூட் லெவல் ரொம்ப ரொம்ப யாரும் சொல்லாத ஒரு விஷயத்த நான் தெளிவாக உங்களுக்கு விளக்கமாக சொல்லுவேன் ஒரு செக்ஷனும். ஓகே ஓகே, இப்போ விபிஎல் லைன் வந்து மொத்தம் இவ்வளோ செக்ஷனுக்கு போகுது. இவ்வளோ செக்ஷனுக்கு போகும்போது நம்மளுக்கு இவ்வளோ செக்ஷன் நம்மளுக்கு தேவையில்ல. நம்மளுக்கு தேவையானது இப்போ எந்த செக்ஷன்னா, இப்போ நம்ம பார்க்க வேண்டியது, கவனிக்க வேண்டியது என்னன்னா MT6360 அந்த ஐசிக்குள்ளார வர விபிஎல் லைன் மட்டும்தான். ஏன்னா ஓகே, இப்போ அந்த லைனுக்கு மட்டும் நம்ம போகணும் அப்படின்னா இப்போ அகைன் லே அவுட்க்கு போகலாம். லே அவுட்க்கு போயிட்டு ஒன்லி அந்த ஐசி மட்டும் இப்போ நம்ம எடுத்துக்கலாம். ஜூம் கம்மி பண்ணிக்கிறேன். மேக்சிமம் இதாக தான் இருக்கணும். காப்பி, அகைன் பேஸ்ட், அடுத்தது நெக்ஸ்ட். இதை வந்துச்சு பாருங்க, MT6360. ஓகே, இதுல நம்ம எந்த செக்ஷனை பார்க்க போறோம் அப்படின்னா விபேட்
இப்ப நம்ம சொன்ன மாதிரி இங்க வந்து நீங்க கவனிச்சு பாருங்க, விபிஆர் லைன் கண்டிப்பா இங்க வரும். இதே பாருங்க, இது ரெண்டுமே வந்து சேர்ந்ததுதான், ஒரே லைன் தான் கீழே ஷார்ட் பண்ணிருப்பாங்க. இப்ப விபிஎல் லைன் நம்ம சொன்ன மாதிரி இங்க ஒரு கெப்பாசிட்டி யூஸ் பண்ணிருக்காங்க பாருங்க. 3.7 இருந்து 4.2 ஒரு வோல்டேஜ் இங்க செக் பண்ணணும், கம்பல்சரி கண்டிப்பாக செக் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்மளோட பூட் கெப்பாசிட்டர் இங்க சொல்லியிருந்தோம். இங்க பாருங்க, பூட் கெப்பாசிட்டர் சார்ஜிங் செக்ஷன் ஓகேன்னா உங்களுக்கு இந்த சைடுனா ஒரு விபிஹெச் லைன் 1 மைக்ரோ ஆம்பியர் யூஸ் பண்ணிருப்பாங்க சொல்லியிருந்தோம், யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த சைடு உங்களுக்கு 3.7 இருந்து 4.2 ஒரு வோல்டேஜஸ் வரும். இந்த சைடு நீங்க செக் பண்றீங்க அப்படின்னா 7 இருந்து 9 வோல்டேஜஸ் வரும். ஓகேங்களா? இப்ப இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கவனிச்சு கொள்ளுங்க கொஞ்சம் தெளிவா, பொறுமையா. இதுக்கப்புறம் நம்ம சொன்ன விஷயங்கள் என்னென்னோ அது எல்லாம் நம்ம சரி பார்க்குறோம். நம்ம சொன்னது இங்கன்னா டயோடு வந்து அடுத்த செக்ஷன்ல நம்ம இங்க கொடுத்துருப்பாங்க. இங்க வந்து எல்எக்ஸ் ஃப்ரம் டு அவுட்புட் இங்க வந்து பாருங்க 1 யூஹெச் மைக்ரோ ஹென்ரி யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க ஒரு கெப்பாசிட்டர், இங்க ஒரு கெப்பாசிட்டர், அடுத்தது V6. அப்போ இந்த கெப்பாசிட்டர்ல 3.7 இருந்து 4.2 ஒரு வோல்டேஜஸ் வரணும். வந்துச்சுன்னா ஓகே. அப்படி இல்லை சார், எனக்கு இங்க வந்து டயோடு வேல்யூ நம்ம செக் பண்றோம்னா எவ்வளவு சார் வரும்னா 250 இருந்து 400 ஒரு டயோடு வேல்யூ வரும். எவ்வளவு வரும்? 250 இருந்து 400 ஒரு டயோடு வரும். ஏன் சார் இங்க கொஞ்சம் கம்மியா வருது டயோடு வேல்யூ, 250 வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்ன இங்க ஒரு டயோடு யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னேன்ல, இந்த டயோடு வேல்யூ இங்க கொஞ்சம் டிராப் பண்ணும். சம்டைம் இந்த டயோடு லீக்கேஜ் ஷார்டேஜ் ஆயிடுச்சுன்னா இங்க 150 சம்திங் வரும். இப்படி 150 வந்துச்சுன்னா லீக்கேஜ் ஷார்டேஜ்ல சேரும். அப்படி லீக்கேஜ் ஷார்டேஜ்ல சேரும் போது சீக்கிரமா உங்களுக்கு பேட்டரி ட்ரைன் அண்ட் லோ ஆகிறதுக்கு ரொம்ப பாசிபிளான ஒரு விஷயம். ஒரு பக்கம் நடுமயத்துல இங்க மாஸ்பெட் யூஸ் பண்றதுல பேட்டரி உப்பி போயிடுமான்னு கேட்டீங்கன்னா, பேட்டரி உப்புறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். ஆனா சார்ஜஸ் சடனா கம்மியாக தொடங்கும். ரிவர்ஸ் பை அண்ட் ஃபார்வர்ட் பை, ரிவர்ஸ் பைனா என்ன, ஃபார்வர்ட் பை என்னன்னு தெரிஞ்ச ஒரு டெக்னீஷியனுக்கு நான் என்ன சொல்றேன்றது புரியும். ஆனா அதை பத்தி தெரியாத ஒரு டெக்னீஷியன் கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும். ரிவர்ஸ் பை அண்ட் ஃபார்வர்ட் பைனா வேற எதுவும் இல்லை, பிளாக் கலர் போர்ட் வந்து நீங்க செக் பண்ற, ஐ மீன் வால்டேஜ் வர இடத்துல செக் பண்றீங்க. ரெட் கலர் போர்ட் கிரவுண்ட்ல வைக்கிறீங்கன்னா இதை ரிவர்ஸ் பைன்னு சொல்லுவோம். ஃபார்வர்ட் பைனா பிளாக் கலர் போர்ட் வந்து ஜிஎன்டி கிரவுண்ட்ல வச்சுட்டு, ஜிஆர்னு சொல்லுவாங்க, கிரவுண்ட்ல வச்சுட்டு செக் பண்ற டயோடு வேல்யூ செக் பண்ற பார்த்தீங்களா, ஐ மீன் வால்டேஜஸ் போற எந்த செக்ஷன் இருந்தாலும் அங்க ரெட் கலர் வச்சுட்டு நம்ம வந்து ஃபார்வர்ட் பைன்னு சொல்லுவோம். அப்படி உங்களுக்கு ரெண்டு சைட்லயும் ஒரே சேம் வேல்யூ வருது, இல்லைன்னா ஃபார்வர்ட் பைல உங்களுக்கு ஒரு 800 சம்திங் வருதுன்னா கூட பிரச்சனை தான், 1000க்கு மேல இங்க வரணும். மேக்ஸிமம் 500 வந்தாலும் பிரச்சனை தான். செகண்டரி லைன்ல என்ன லீக்கேஜ் ஷார்டேஜ் இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு டயோடு வேல்யூ வச்சு கூட நம்ம எந்த செக்ஷன்ல ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றது கொஞ்சம் டயக்னோஸ் ஈஸியாக பண்ண முடியும். அதை தெளிவா விளக்கமா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்ப இங்க இருந்து நம்ம என்ன சொன்னோம், இது எல்லாம் பவர் ஏசிக்கு போகும் சார் அப்படின்னா, இது V6ன்றது மொத்த மதர் போர்டுக்குமே போகும். எல்லா செக்ஷனும் போகும். பவர் ஏசிக்கு போகும். இது எந்தெந்த செக்ஷன்லாம் ஆன் பண்ணுதுன்னு நினைக்குதோ அந்தந்த செக்ஷன் பவர் ஏசி, லைட் ஐசி, அதுக்கப்புறம் வந்து கிராபிக்ஸ் ஐசிக்கு போகும். அதுக்கப்புறம் சிபிஎல் டிஐசிக்கு போகும். இந்த மாதிரி எக்ஸட்ரா எவ்வளோ செக்ஷனுக்கு லோட் ஆகுறதுக்காக போகும். ஆனால் இது ரொம்ப முக்கியமாக பவர் ஐசிக்கு நம்ம போகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பவர் ஐசிக்கு போகிற செக்ஷன் எங்கன்னு நம்ம இப்போ பார்க்கணும்னா டைரெக்டாக லே அவுட்டுக்கு போகலாம். பவர் ஐசி நான் எடுத்துக்கிறேன். அந்த செக்ஷன் நான் பவர் ஐசி எடுத்துனே அங்கே வர விபிஎல் லைனை உங்களுக்கு காமிக்கிறேன், V6 லைனை. சரிங்களா? வாங்க இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா பவர் ஐசிக்கு. அப்படின்னு நம்ம கீழே போயிட்டேன். இதே பாருங்க, பவர் ஐசி கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸிங்க. சுற்றி எந்த இடத்துல சுற்றி உங்களுக்கு இண்டக்டர் அதிகமாக இருக்கோ, ஐ மீன் உங்களுக்கு காயில் அதிகமாக இருக்குதோ அதுதான் வந்து பவர் ஏசியாக வந்து இருக்கும். அதே மாதிரி கெப்பாசிட்டர் அதிகமாக இருக்கிற இடத்துல பவர் ஏசி இருக்கும். இப்போ வந்து நம்ம இதை காப்பி பண்ணிட்டோம். அடுத்து ஸ்கிமேட்டிக் நான் போகிறேன். ஸ்கிமேட்டிக்கு போயிட்டு இங்கே நான் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் அடுத்து நெக்ஸ்ட் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் கொடுத்தோடனே ஐ மீன் இது வந்து என்ன ஐசி வந்துருக்கு, எஸ்கே நெட்வொர்க் ஐசி வந்துச்சு. ரிங் அகைன் நம்ம போகலாம். நம்ம நெட்வொர்க் செக்ஷனுக்கு வந்துட்டேன். பவர் ஐசி மேலே இருக்கு, இங்கே வந்துட்டோமா? ஜூம் அகைன் ஜூம். ஒன்று வேணாம், அதில் போயிட்டு எம்டி எம்டி 6359 ஐசி நம்பர் கொடுத்துருந்தா கண்டிப்பாக டைரெக்டாக வந்துடும். பாருங்க, இங்க ஐசி நம்பர் கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் 13க்கு நம்ம போகலாம்.
1 2 3 பேஜ் நம்பர் 13ல உங்களுக்கு பவர் ஐசி இருக்குது. இதே வந்துச்சு பார்த்தீங்களா? பேஜ் நம்பர் 13 நம்மளோட எம்டி 63 அடுத்தது 69 65 ஐசி இங்கே வந்து ஸ்கிமேட்டிக்கை பொறுத்தளவுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் 63 எம்டி 63 65 ரெண்டுத்துக்கும் காமனாக வந்து சில விஷயங்கள் தான் மாறும் வச்சு மற்ற எல்லா செக்ஷனும் சேம் தாங்க. ஓகேங்களா? ஆனா இப்ப வந்து இதுல வந்து ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க பாருங்க ஸ்கிமேட்டிக்ல. நம்ம அதை வச்சு தான் நம்ம டயக்னோஸ் பண்ணோம். இதுல இதுதான் இருக்குன்ட்டு. சரி நம்ம இதை பத்தி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்றேன். ரெண்டுத்துக்கும் எந்த விதமான தனித்தனியா உங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. மாற்று கருத்துன்னா சில விஷயங்கள் தான் மாறும் வச்சு வேற எதுவுமே மாறாது. அதனால இதோட பூட்ஸ் கவுன்ஸே உங்களுக்கு தெளிவா நான் சொல்றேன். இதுல நான் கன்ஃபியூஷன் ஆன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து நீங்க கவனிச்சிங்க அப்படின்னா, ஏன்னா என்ன ஏன் சார் இது வந்து ஐசி நம்பர் இப்ப தப்பா இருக்கு, நீங்க சொன்ன விஷயம் தப்பா இருக்கு அப்படின்னு நீங்க வந்து எனக்கு கேட்கலாம். தப்பு இல்லை. இங்க வந்து பாருங்க ஸ்கிமேட்டிக்கை பொறுத்த அளவுக்கு இவங்க வந்து கொடுத்துருக்கிற ஒரு செக்ஷன், ஐ மீன் நான் மேல ஐசியோட நம்பரை காமிக்கிறேன் பாருங்க. மேல வந்து பாருங்க மாடல் நம்பர், மேல இந்தாண்டி மாடல் நம்பர் SN A226. இதை பொறுத்த அளவுக்கு இங்க என்ன ஐசி யூஸ் பண்ணிருக்காங்கன்னு காமிச்சிருக்காங்க அப்படின்னா MT6359 பவர் ஐசி நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. MT6315 யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. MT6360 யூஸ் பண்ணியிருக்குன்னு அப்படின்றத எனக்கு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை வச்சு தான் நான் உங்களுக்கு MT6359ஓட பூட்ஸ் கவுன்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு நான் விளக்கமாக சொன்னேன். பட் இருந்தாலும் இவ்வளோ தூரம் நம்ம வந்து ரொம்ப விளக்கமாக உங்களுக்கு சொல்லிட்டு வந்திருக்கேன். இதுவும் வந்து 5G மொபைல் தான். 5G மொபைலுக்கு இப்போ இந்த ஐசி MT63 ஓகேங்களா, MT6365 சம்திங் இந்த ஐசியோட நம்பரும் இப்போ வந்து இங்க யூஸ் பண்றாங்க. இதனால எதனா தப்பு அப்படின்னா எந்த விதமான தப்பு இல்லை. நமக்கு தேவையானது இப்போ 5G ஃபோனோட செக்ஷன் தான். ஓகேங்களா? 13க்கு வந்துட்டோம். 13 நான் பேஜ் நம்பர் 13 சொல்லியிருந்தேன் பவர் ஐசிக்கு 13. MT6365 ஐசி யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் 5G மொபைலுக்கு யூஸ் பண்றது தான். ஒன்றும் இது இல்லை. இதோட பூட் சீக்வன்ஸ் இப்போ நம்ம காமனா ரெண்டுத்துக்கும் நம்ம கவனிச்ச MT63 அடுத்தது MT6359 அடுத்தது MT6365 இந்த ரெண்டு ஐசிக்கு பூட் சீக்வன்ஸ் வந்து சேம் தான். கொஞ்சம் சில விஷயங்கள் முன்ன பின்ன மாறலாம். அது என்னென்ன விஷயங்கள் மாறும் அப்படின்றது இன்னொரு வீடியோல விளக்கமா MT6359 ஐசி டீட்டெயில ஃபுல்லா எடுத்து வந்து உங்களுக்கு சொல்றேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபுல்லாக செக் பண்ணிட்டு இப்போ இந்த செக்ஷன் நம்ம ஃபுல்லாக பார்த்துக்கலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க தயவு செய்து. வீடியோவை ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா நான் சொல்ற விஷயங்கள் புரியாம போறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் அதிகம். தெளிவா நான் சொல்லிடுறேன் ஒரு தடவையும். இப்போ நான் சொன்ன மாதிரி வந்து பாருங்க எத்தனை கெப்பாசிட்டர் இங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத. எத்தனை கெப்பாசிட்டர் நான் சொல்லல, அதிகபட்சமான கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க சார். கண்டிப்பா அங்க வந்து நீங்க செக் பண்ணணும் ஒரு செக்ஷன்லயும். உங்க பாருங்க 1 2 3 4 இன்னும் எக்ஸெட்ரா கீழே நம்ம போனோம் அப்படின்னா இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கும். இதே பாருங்க எவ்வளவு கெப்பாசிட்டர் 10ல இருந்து 12 12 13 கெப்பாசிட்டர் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருக்காங்க. 12 கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அதுக்கேற்ற மாதிரி இதில் அவுட்புட் ஆகும். வால்டேஜஸ் எல்லாம் அவுட்புட் ஆகும். இப்போதான் இங்க வந்து ஸ்டார்ட் ஆகுது கேம். கேம் என்ன ஸ்டார்ட் ஆகுதுன்னா பூட் சீக்வன்ஸ். நம்ம சொன்ன பூட் சீக்வன்ஸ் வந்து இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இப்போ எப்படி சார் இது ஒர்க் ஆகுது பூட் சீக்வன்ஸ்? இப்போ நீங்க என்னென்ன வால்டேஜஸ் ஒரு ஃபோன் ஆன் ஆகல அப்படின்னா என்னென்ன வால்டேஜஸ் நீங்க செக் பண்ணுவீங்க? ஸ்டார்ட் எங்கேருந்து பண்ணுவீங்கன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் கால் நான் செக் பண்றது ஸ்டார்ட் பண்றது என்னன்னா, நான் சார்ஜர் போடுறேன் அல்லது வெறும் பேட்டரி மட்டும் நான் போடுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம் நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணுவது விஆர்டிசி. ஓகேங்களா? ஒரு வால்டேஜஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வி ரெஃபரன்ஸ் 2 வால்டேஜ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா விடிடி 18 டிஐஜி. ஓகே, இந்த 3 வால்டேஜஸ் நம்ம கம்பல்சரி நம்ம செக் பண்ணணும். இது வந்து ஆனா பட்டன் பிரஸ் பண்றதுக்கு முன்னாடியே அவுட்புட் ஆகிற ஒரு வால்டேஜஸ். இது விளக்கமா யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. இது வரைக்கும் உங்களுக்கு தெரியாம கூட இருக்கலாம். இந்த ஒரு 3 வால்டேஜஸ்ல எதனா ஒரு வால்டேஜஸ் உங்களுக்கு வரலாம் கூட டைரக்டா நீங்க பவர் ஐசியை சேஞ்ச் பண்ணிடலாம். என்ன பண்ணலாம்? பவர் ஐசியை நீங்க சேஞ்ச் பண்ணலாம். இப்போ இதில் நான் செக் பண்ண வேண்டியது இப்போ என்ன நான் சொன்னேன், வி ரெஃபரன்ஸ், அடுத்தது விஆர்டிசி, அதுக்கப்புறம் டிவி டிடி 18. ஓகேங்களா? இப்போ வி ரெஃபரன்ஸ்
ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த பாருங்க இங்க வந்துருச்சு. காமிக்கிறோம் பாருங்க. சிங்கிள் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த சிங்கிள் கெப்பாசிட்டரை நம்ம கம்பல்சரி இங்க வால்டேஜ் செக் பண்ணணும். எங்க இந்த செக்ஷன்ல நம்ம வால்டேஜ் செக் பண்ணணும் சார். வி ரெஃபரன்ஸ். ஓகே, இங்க இருந்து உங்களுக்கு அவுட்புட் ஆகிற ஒரு செக்ஷன் தான். இங்க வந்து பச்சை கலர்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. கேப் இந்த க்ளோஸ் டு சிப் க்ளோஸ். கேப் வந்து கெட்டு போச்சு அப்படின்னா, கெப்பாசிட்டர் ஷார்ட் சர்க்கியூட் ஆயிடுச்சு, எதனா ஒரு செக்ஷன் ஷார்ட் சர்க்கியூட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த பவர் ஐசி ஆன் ஆகாது. இங்கே உங்களுக்கு ப்ராப்ளம் கொடுத்துரும். அப்போ இந்த கெப்பாசிட்டர்ல என்ன சார் நம்ம வால்டேஜ் செக் பண்ணோம்னா 1.3 வால்டேஜஸ்ல இருந்து 1.8 ஒரு வால்டேஜஸ் வரும். இந்த வால்டேஜ் நம்ம கம்பல்சரி செக் பண்ணணும். கொஞ்சம் சில சமயம் 1.3 வரலாம், சில சமயம் 1.8 வரலாம். இதனால எதனா பிரச்சனை வருமானு கேட்டீங்கன்னா எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இதுக்கப்புறம் எந்த வால்டேஜ் சார் நான் செக் பண்றது அப்படின்னா டிவிடிடிடிஐஜி இதே இருக்கு பாருங்க. அப்படியே இது கீழே இந்த வால்டேஜ் நீங்க செக் பண்ணணும். நான் உங்களுக்கு ஒரு செக்ஷனும் மென்ஷன் பண்ணி காமிப்பேன், நீங்க கவலைப்பட தேவையில்ல. இங்க நீங்க 1.8 வால்டேஜ் செக் பண்ணணும். இங்க நீங்க டயோடு வேல்யூ செக் பண்றீங்க. ஏன்னா டயோடு வேல்யூ நீங்க இங்க செக் பண்றீங்க அப்படின்னா 250ல இருந்து 450க்குள்ளார ஒரு டயோடு வேல்யூ வரணும். மேக்ஸிமம் 350 வரும். இதுலயும் நீங்க டயோடு வேல்யூ செக் பண்ணணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இதுல 300ல இருந்து 400க்குள்ள ஒரு டயோடு வேல்யூ வரும். உங்களோட மல்டிமீட்டரை பொறுத்து இருக்கு. இப்ப சில பேர் ஷின்ஷான் யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் ஃபிளாக் யூஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி இன்னும் எக்ஸெட்ரா மெக்கானிக் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி மல்டிமீட்டர் நீங்க இல்லைன்னா டிஜிட்டல் அனலாக் மல்டிமீட்டர்னு இருக்கும். இந்த மாதிரி உங்களோட மல்டிமீட்டரை பொறுத்து இருக்கு. மல்டிமீட்டரை பொறுத்து நீங்க எந்த செக்ஷனை நீங்க செக் பண்ணணும், எந்த செக்ஷனை செக் பண்ணக்கூடாது, அதோட கான்செப்ட் என்னன்றது உங்களுக்கு ஈஸியாக புரியும். இல்லைன்னா புரியாம போயிடும். சரிங்களா? இப்போ அடுத்தது நம்ம எந்த செக்ஷன் சார் நான் செக் பண்ணணும்? இதுக்கப்புறம் நான் செக் பண்ண வேண்டியது எதுனா 2 செக்ஷன் நம்ம சொல்லிட்டோம்ல. இதுக்கப்புறம் நம்ம செக் பண்ண வேண்டியது விஆர்டிசி. என்ன செக்ஷன்? விஆர்டிசி. இதுல 2.8 வால்டேஜஸ் வரும். சிங்கிள் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்க? இதை யூஸ் பண்ணியிருக்காங்க 2.8 கிளாக் செக்ஷனை ஜென்ரேட் பண்றதுக்காக ரொம்ப முக்கியமா யூஸ் பண்ற ஒரு செக்ஷன் தான் இது. ஓகேங்களா? கிளாக் செக்ஷன் ஆக்சுவலி. ஓகே, இப்போ இதுல உங்களுக்கு 2.8 வால்டேஜஸ் வரும். எவ்வளவு வரும்? 2.8. டயோடு வேல்யூ வந்து இதுலயும் உங்களுக்கு 300ல இருந்து 450க்குள்ளார உங்களுக்கு டயோடு வேல்யூ வரலாம். இதுல 150லாம் டயோடு வேல்யூ வருது, 100 டயோடு வேல்யூ வருது அப்படின்னா இந்த கெப்பாசிட்டர் லீக்கேஜ் ஷார்டேஜ் இல்லைன்னா உங்களோட பவர் ஐசி கெட்டு போச்சு. நீங்க பவர் ஐசியை சேஞ்ச் பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பா நீங்க இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா விஷயங்களை தெரிஞ்சிக்காம புரிஞ்சிக்காம நீங்க ஒரு செக்ஷன்ல வேலை செய்யறீங்க அப்படின்னா தயவு செய்து அதை விட்டுடுங்க என்னையோட. ஓகே, அகைன் அடுத்தது நம்ம செக் பண்ண வேண்டிய செக்ஷன் என்ன சார் அப்படின்னா, சரி வாங்க நம்மளோட இதுக்கு போகலாம், ஸ்கெட்சுக்கு போயிட்டு இப்போ நம்ம இங்க போட வேண்டியது என்னென்ன செக்ஷன். இப்போ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் ஒரு சி ஃப்ரம் டு கெப்பாசிட்டர். இதோட பேர் என்ன? வி ரெஃபரன்ஸ். வி ரெஃபரன்ஸ்ல என்ன வரும் பாருங்க, VREF. வி ரெஃபரன்ஸ்ல என்ன வால்டேஜஸ்? 1.3ல இருந்து 1.8க்குள்ள ஒரு வால்டேஜ் 1 செக் பண்ணிட்டுமா? அடுத்த லைன் என்ன நம்ம செக் பண்ணணும்? ஒரு கெப்பாசிட்டர் சி ஃப்ரம் டு கெப்பாசிட்டர். இது வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு VDD 18 டி DVDD 18 DIG. இதுலயே உங்களுக்கு என்ன வால்டேஜஸ் வரும் அப்படின்னு கவனிச்சீங்கன்னா 1.8 வால்டேஜ். எவ்வளோ? 1.8 வால்டேஜஸ் இங்க வரணும். இதுக்கப்புறம் என்ன சார் இங்க வரணும் அப்படின்னா, இதுக்கப்புறம் நீங்க செக் பண்ண வேண்டிய வால்டேஜஸ் என்ன அப்படின்னா, இதுக்கப்புறம் நீங்க செக் பண்ண வேண்டிய வால்டேஜ், இதுக்கப்புறம் நீங்க அகைன் செக் பண்ண வேண்டியது என்னது? விஆர்டிசி. இதுல என்ன பண்ணிருப்பாங்க? ஒரு கெப்பாசிட்டர் விஆர்டிசி வால்டேஜ் 2.8 வால்டேஜ். எவ்வளோ? 2.8 வால்டேஜ்.
இப்ப இந்த வால்டேஜஸ் எல்லாம் எப்ப சார் ஜென்ரேட் ஆகும் அப்படின்னா இந்த V6 அப்படின்ற இந்த ஒரு வால்டேஜஸ் நம்மளோட PMIC இந்த ஐசியோட நம்பர் இப்ப என்ன நம்ம போட்டுக்கிறோம். ஏன்னா அகைன் நம்ம ஸ்கீமேட்டிக்லயே சில விஷயங்கள் தப்பு பண்ணியிருக்காங்க. இதுல நம்மளுக்கு யூஸ் பண்ணிருக்குது M சாரி ஒரு நிமிஷம் சாரி இதுல யூஸ் பண்ணிருக்கிற ஐசிஸ் என்ன அப்படின்னா MT6365 ஐ மீன் பவர் ஐசி PMIC. இது வந்து PMIICன்னு சொல்லுவோம். நல்லா பாருங்க கவனிச்சுக்கங்க. இப்ப ஒரு செக்ஷன் நீங்க ஒரு போன் டெட் ஆயிடுச்சு நம்ம அந்த போனை செக் பண்றோம் அப்படின்னா இந்த அளவுக்கு நம்ம சீக்வன்ஸ் இதுதான் சீக்வன்ஸ்னு சொல்லுவோம். பூட் சீக்வன்ஸ்னு சொல்லுவோம். ஒரு போனை நம்ம ரெடி பண்றோம்னா சீக்வன்ஸ் மூலியமா செக் பண்ணி ரெடி பண்ணணும்னு சொல்லுவோம். இப்ப அந்த கான்செப்ட்ல தான் இதை நம்ம இப்ப குறிக்குது ஐ மீன் சொல்ல வரோம். அந்த கான்செப்ட்ல தான் நம்ம செக் பண்ணணும். ஆனா இங்க எவ்வளவு பேர் நம்ம பண்ற தப்பு என்னன்னா இதெல்லாம் நம்ம கவனிக்கிறதே இல்லை, இதை நம்ம கண்டுக்கத்தும் இல்லை. சரிங்களா? இதுக்கப்புறம் நம்ம செக் பண்ண வேண்டிய செக்ஷன் என்ன சார் அப்படின்னா இதுக்கப்புறம் நீங்க செக் பண்ணணும், ரொம்ப முக்கியமா செக் பண்ண வேண்டிய செக்ஷன் இதுக்கப்புறம் நீங்க செக் பண்ண வேண்டிய செக்ஷன் இதுலயும் உங்களுக்கு ஒரு சிங்கிள் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஜிஎன்டி கிரவுண்ட் ஒரு சைடு சிங்கிள் கெப்பாசிட்டர். இதோட பேர் வந்து உங்களுக்கு VX022 VX022 வால்டேஜஸ் என்னன்னா உங்களுக்கு இங்க வர வால்டேஜ் 2.2 வால்டேஜ் 2.2 வால்டேஜஸ். ஓகேங்களா? டயோடு வேல்யூ இதுல நீங்க செக் பண்றீங்க அப்படின்னா 300 350 சம்திங் வந்துடும். ஓகேங்களா? இப்ப உங்களுக்கு டயோடு வேல்யூ அடுத்தது வால்டேஜஸ் என்ன வருது அப்படின்றத கரெக்டா நம்ம டயக்னோஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு போனை ஈஸியா நம்ம ரெடி பண்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். சர்க்கியூட் நாலேஜ் கண்டிப்பா இருக்கணும், டயோடு வேல்யூ நாலேஜ் இருக்கணும், வால்டேஜ் நாலேஜ் இருக்கணும், எந்த ஐசி எப்ப ஆன் ஆகும் ஆஃப் ஆகும் இந்த நாலேஜ் எல்லாமே உங்களுக்கு கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும். அப்படி இருந்தாதான் நம்மளால போனை ஈஸியா ரெடி பண்ண முடியும். புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே அகைன் அடுத்தது நம்ம எந்த செக்ஷன் சார் நான் இதுல செக் பண்ணணும்? இதுக்கப்புறம் நான் செக் பண்ண வேண்டிய செக்ஷன் என்ன? இதுக்கப்புறம் நம்ம செக் பண்ண வேண்டிய செக்ஷன் என்ன? இருங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெருசாக்கலாம். இல்ல இன்னும் கொஞ்சம் சின்னதா, இந்த மாதிரி செக்ஷன் அதிகமா வரும், அதனால கொஞ்சம் சின்னதாக்கலாம். ஓகே. ஏன்னா முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நம்ம செக் பண்ற விதங்கள் இருக்கு, செக்ஷன் இருக்கு, இது எல்லாம் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் புரிஞ்சுக்கினாதான் நம்ம ஒரு போனை ரெடி பண்ண முடியும், இல்லைன்னா ரெடி பண்ண முடியாது. அடுத்தது நம்ம செக் பண்ண வேண்டிய செக்ஷன் வந்து IRLDO செக் பண்ணணும். ஏன்னா IRLDO ரொம்ப முக்கியங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு செக்ஷன் நீங்க பாக்குறப்ப IRLDO ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப IRLDOக்கு நீங்க செக் பண்ண வேண்டிய வால்டேஜஸ் என்ன சார்? இப்ப IRLDOன்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு IRLDO இப்போ ஒரு செக்ஷன் இங்க இருந்து நம்ம எடுத்துக்கிறோம். இங்க வந்து ஒரு இண்டக்டர் யூஸ் பண்ணிருப்பாங்க. அகைன் இதே வந்து உங்களுக்கு பவர் ஐசிக்கு போகும். இதுதான் VS1. இதுல வால்டேஜஸ் 2.0 வால்டேஜஸ் வரும். எவ்வளவு வரும்? 2.0. இதுதான் IRLDO வால்டேஜஸ்ன்னு சொல்லுவோம். இந்த வால்டேஜஸ் வந்து உடனே அடுத்தது உங்களுக்கு அவுட்புட் ஆகிற வால்டேஜ். எப்பவுமே ஒரு வால்டேஜஸ் இன்புட் ஆச்சுன்னா அவுட்புட் எப்படி ஆகுது, அது எந்த கான்செப்ட்ல வேலை செய்யுது, நம்ம இதை எப்படி செக் பண்ணணும் அப்படின்ற இந்த நுணுக்கங்கள் இந்த விஷயம்லாம் ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கணும்.
அதை மட்டும் நீங்க கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கினீங்க, தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் எக்ஸெட்ரா ஒரு ஃபோனையும் நம்ம ரெடி பண்ணிக்கிட்டே போய்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? இப்போ இதுக்கப்புறம் நீங்க செக் பண்ண வேண்டிய செக்ஷன் விஐஓ. மொத்த போர்டு மதர் போர்டுக்கும் அதிகபட்சமா போற ஒரு வால்டேஜஸ். என்ன வால்டேஜஸ்னா இந்த விஐஓ வால்டேஜஸ். எந்த வால்டேஜ்? இந்த விஐஓ வால்டேஜஸ். கண்டிப்பா ஒரு கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஜிஎன்டி கிரவுண்டு, ஒரு கெப்பாசிட்டர். இதுல நீங்க என்ன பேர் சொன்னோம்? விஐஓ. விஐஓ 18. எவ்வளவு வால்டேஜஸ் விஐஓல வரும் அப்படின்னா 1.8 வால்டேஜஸ். மொத்த மதர் போர்டுக்கும் அவுட்புட் ஆகிற செக்ஷனுங்க. சிபிக்கு போகும், இன்னும் எக்ஸட்ரா எந்தெந்த செக்ஷன் போகுமோ எல்லா செக்ஷனுக்கும் போகும். ரிட்டன் இதே ஐசி உங்களுக்கு இந்த பவர் ஐசிக்கும் உங்களுக்கு வரும். இன்னும் எக்ஸட்ரா இன்னும் எவ்வளோ செக்ஷனுக்கு போகும். அதனால இது வந்து போகிற செக்ஷன்ல இந்த மாதிரி எந்தெந்த செக்ஷனுக்கு அதிகமாக போகுமோ இந்த மாதிரி நம்ம குறியீடு போட்டுக்கலாம். இப்போ நான் சொல்றது நல்லா புரிஞ்சுங்க. இந்த மாதிரி குறியீடு போட்டிங்கன்னா அதிகபட்சமான செக்ஷனுக்கு போகுது. கம்மியாக செக்ஷனுக்கு போகுதுன்னா அந்த ஐசி இதை நான் போட்டுருவேன். சரிங்களா? ஓகே. கம்மியான செக்ஷன் போச்சு அப்படின்னா அந்த ஐசியோட இதை போட்டுக்கலாம். இது எவ்வளோ ஐசிக்கு போகும். இந்த ஒரு செக்ஷன் லீக்கேஜ் ஷார்டேஜ் அல்லது ஃபுல் ஷார்டேஜ் ஆச்சுன்னா ஃபோன் கண்டிப்பாக டெட் ஆகிடும். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இதுக்கப்புறம் நம்ம செக் பண்ண வேண்டிய செக்ஷன் என்ன சார்? இதுக்கப்புறமும் செக்ஷன் இருக்கா அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா இதுக்கப்புறம் நம்ம செக் பண்ண வேண்டியது VS2. VS1 செக் பண்ண மாதிரி இப்ப VS2 வந்து நம்ம செக் பண்றோம். VS2ல என்ன வால்டேஜ் சார் வரும் அப்படின்னா இதுலயும் ஒரு இண்டக்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரிட்டர்ன் பவர் ஏசிக்கே போகும், இன்னும் எக்ஸெட்ரா இன்னும் எல்லா செக்ஷனும் போகும். VS2 இது 1.3 வால்டேஜ் சேர்ந்தது. எவ்வளோ? 1.3. இன்னொன்று VS1ன்றது 2.0. அது வந்து ஹையர் எல்டிஓன்னு சொல்லுவாங்க, இது லோவர் எல்டிஓன்னு சொல்லுவாங்க. ஹையர் எல்டிஓனா HLDO, லோவர் எல்டிஓனா LLDO. இது லோவர் எல்டிஓ. ஓகேங்களா? H from to higher LDO, L from to lower LDO. இந்த ரெண்டு வால்டேஜஸும் கம்பல்சரி வரணுங்க. இந்த ரெண்டு வால்டேஜஸும் ரொம்ப முக்கியமான வால்டேஜஸ் தான். இதுல எதனா ஒரு வால்டேஜ் டிராப் ஆனாலும் நம்மளோட போன் ஆகப்பட்டது ஆன் ஆகாது. அப்ப நீங்க இப்ப டிசி ரீடிங் வச்சு நீங்க ஒரு செக்ஷனை செக் பண்றீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்ப இந்த ஒரு இண்டக்டர் வந்து 2 இண்டக்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் கம்மி ஓம்ஸ்ல தான் இருக்கணும். ஒன்னு 0.47 மைக்ரோ ஹென்ரில இருக்கணும், இல்லைன்னா 2.2 மைக்ரோ ஹென்ரி, இல்லைன்னா 1 மைக்ரோ ஹென்ரி, இந்த மாதிரி எக்ஸட்ரா என்ன வேணாலும் இருக்கலாம். அது ஸ்கெமேட்டிக் நம்ம போகும்போது அதோட ஹென்ரியை நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சரி வாங்க இப்போ இதை வந்து நம்ம ஸ்கெமேட்டிக்ல பார்த்துக்கலாம். விளக்கங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். தெளிவான ஒரு விளக்கம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா கூட சப்ஸ்கிரைப் பட்டன் அண்ட் பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. நான் போகிற ஒரு வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? இதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணது VS1 போட்டதுக்கப்புறம் வந்து பாருங்க டப்புன்னு ஒரு ஓடி வந்துடும். ஒரு செக்ஷன் வந்துச்சுங்களா? VS1 PMU. கண்டிப்பா இதை டெஸ்ட் பண்ணணும் அப்படின்றத ஸ்கெமேட்டிக்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செக்ஷனை சார்ஜ் பம்ப் பண்றது VS1 எங்கெங்கெல்லாம் போகுதுன்னு பாருங்க. நம்ம செக் பண்ண வேண்டியது பவர் ஐசி இருந்தால் அவுட்புட் ஆகிற செக்ஷன் மட்டும்தான். அது வரைக்கும் நம்ம இதை நெக்ஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இதே வந்துச்சு பாருங்க, VS1 வந்துச்சுங்களா? மேலே வந்து பாருங்க MT6365 அந்த ஐசி தான் இருக்குமே, பவர் ஐசி. ஐ மீன் பாருங்க MT6365. அப்ப நம்மளோட VS1 நான் சொன்ன மாதிரி பாருங்க 1 மைக்ரோ ஹென்ரி இருக்கும், இல்லைன்னா 2 இருக்கும், இல்லைன்னா 47 மைக்ரோ ஹென்ரியில் இருக்கும். இங்க பாருங்க 1 மைக்ரோ ஹென்ரி இண்டக்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுல வர வேண்டிய வால்டேஜ் 2.0 வால்டேஜஸ். டயோடு வேல்யூ நீங்க செக் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா இங்க வர வேண்டியது உங்களுக்கு 300ல இருந்து 400க்குள்ள ஒரு டயோடு வேல்யூ கண்டிப்பா வரும். ரிவர்ஸ் பை அண்ட் ஃபார்வர்ட் பைல செக் பண்ணுங்க. அதிகபட்சமா இது 150 200க்கு கீழே வந்துச்சு, இல்லை 250 கீழே வந்துச்சுனாவே ஏதோ ஒரு செக்ஷன் லீக்கேஜ் ஷார்டேஜ். இது போற செக்ஷன்ல ஏதோ ஒரு செக்ஷன் லீக்கேஜ் ஷார்டேஜ் இருக்கு. அந்த செக்ஷனை நம்ம ரெடி பண்ணணும். இல்லை சார் எனக்கு 0 வருதுன்னா ஃபுல் ஷார்ட்.
ஃபுல் ஷார்ட் சர்க்கியூட் ஆயிடுச்சு. அப்போ ஃபுல் ஷார்ட் சர்க்கியூட் ஆயிடுச்சுன்னா ஃபோன் கண்டிப்பா டெட் ஆயிடும். அப்படி டெட் ஆயிடுச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இதோட அவுட்புட் செக்ஷனை எல்லாம் செக் பண்ணுங்க. இல்லைனா வால்டேஜ் இன்ஜெக்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா இந்த இண்டக்டர் எடுத்துட்டு இன்புட் அண்ட் அவுட்புட்ல செக் பண்ணி பாருங்க. எங்க ஷார்ட் இருக்கோ, இந்த சைடு உங்களுக்கு ஷார்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பவர் ஐசி ப்ராப்ளம். இந்த சைடு உங்களுக்கு ஷார்ட் இருந்துச்சுன்னா இதோட அவுட்புட் செக்ஷன்ல ப்ராப்ளம். பவர் ஐசியை நீங்க சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவுட்புட் செக்ஷன் எல்லாம் செக் பண்ணுங்க. இதே வால்டேஜ் ரிட்டர்ன் வந்து பவர் ஐசிக்கு வரும். ஒரு தடவை பவர் ஐசி நீங்க எடுத்துட்டு செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா உங்களுக்கு பவர் ஐசியும் இது ரெண்டாவது போயிட்டு அவுட்புட் சில வால்டேஜ் கொடுக்கறதால அந்த ஐசி செக்ஷன்ல ஃபால்ட். ஐ மீன் செகண்டரி லைன். இதே செகண்டரி லைன் தான். இதோட வால்டேஜஸோட செகண்டரி லைன் போச்சுன்னா அது ஷார்ட் ஆனாலும் உங்களுக்கு டெட் ஆயிடும் ஃபோன். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம விஐஓ 18 1.8 வால்டேஜ் நம்ம சொல்லியிருந்தோம். அது வந்து நம்ம பார்த்துக்கலாம். விஐஓ 18 ரொம்ப மொத்தம் எல்லா போர்டுக்கும் போகுது அப்படின்னு நம்ம சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தோம். அதனால நம்ம இங்க நம்ம விஐஓ 18 நம்ம போட்டாலும் எக்கச்சக்கமான செக்ஷன் காமிக்கும். ஒரு எக்ஸாம்பிள் நான் போட்டே காமிக்கிறேன் பாருங்க. ஏன்னா செக்ஷன் அந்த மாதிரி விஐஓ 18 நெக்ஸ்ட் நம்ம கொடுக்குறேன் பாருங்க. 1.8 வால்டேஜஸ் கண்டிப்பா வந்து ஆன் கண்டிஷன்ல இருக்கணும். உங்களுக்கு இங்க நெக்ஸ்ட் கொடுக்குறேன் பாருங்க. எவ்வளோ செக்ஷன் போகுது பாருங்க, எவ்வளோ செக்ஷன். இது வந்து ஒரு விஐஓ 18 எல்டிஓ எஸ்எல்டிஓ செக்ஷன். இங்க வந்து விஐஓ 18. இந்த கெப்பாசிட்டர்ல செக் பண்றீங்க அப்படின்னா 1.8 வால்டேஜஸ் வரணும். இது மொத்த மதர் போர்டுக்கும் இது வந்து இன்புட் வால்டேஜஸ் போய் அமையும். இனேபிள் வால்டேஜஸாகவும் அமையும் சில எல்டிஓக்கு, சில பவர் ஐசிக்கு. பவர் ஐசி மீன் இன்னும் நம்மளோட 6360 இருக்குல்ல, நம்ம சார்ஜிங் செக்ஷன்ல இருந்து டிசி டு டிசி ஐசி அப்புறம் சார்ஜிங் செக்ஷன் தான் சொல்லியிருந்துருமே. இன்னும் பூட் சீக்வன்ஸை பொறுத்த அளவுக்கு நம்மளோட 6360 ஐசிலேருந்தே சில வால்டேஜஸ் வரணும். அப்பதான் அந்த பூட் சீக்வன்ஸ் கம்ப்ளைண்டாக முடியும். ஃபோனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷனில் வரும். ஓகேங்களா? இப்போ இதை நம்ம செக் பண்ணதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நம்ம செக் பண்ண வேண்டிய செக்ஷன் என்ன செக்ஷன் சார் சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இதுக்கப்புறம் VS2 இப்போ இதை நம்ம செக் பண்றோம் அப்படின்னா இங்க லோவர் எல்டிஓ ஐ மீன் 1.3 வால்டேஜஸ் வரணும். இங்க ஒரு இண்டக்டர் கண்டிப்பா யூஸ் பண்ணிருப்பாங்க பாருங்க. இதுவும் ஒரு செக்ஷன்ல வருது. இங்க பாருங்க 1.3 வால்டேஜஸ் இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. அடுத்தது நெக்ஸ்ட் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் இண்டக்டர் வர வரைக்கும் கொடுக்குறோம். இதே பாருங்க இங்கேயும் 1 மைக்ரோ ஹென்றி இண்டக்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? என்ன கொடுத்துருக்காங்க? 1 மைக்ரோ ஹென்றி. VS2 1 மைக்ரோ ஹென்றி. இங்க உங்களுக்கு நீங்க செக் பண்ணீங்க அப்படின்னா 1.35 வால்டேஜ் 1.35 வால்டேஜஸ் கம்பல்சரிங்க வரணும். இல்லைன்னா 1.3 இல்லைனா சம்டைம் 1.2 கூட வரும். அப்பயே ஃபோன் ஆன் கண்டிஷன் தான் இருக்கும். இதனால எதனா ப்ராப்ளம் வரும்னு கேட்டீங்கன்னா எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. சரிங்களா? ஃபிளக்சுவேஷன் ஆகும் சில சமயம். பாருங்க, ஒரு பூட் சீக்வன்ஸ் ஒரு செக்ஷனை செக் பண்ணணும் அப்படின்னும் போது நான் விளக்கமா உங்களுக்கு தெளிவா ஸ்கீமேட்டிக் டு நான் என்ன பண்ணியிருக்கேன் ஸ்கெட்ச் உங்களோட டயக்ராம் ஸ்கீமேட்டிக் டயக்ராம் த்ரூ நான் ஸ்கெட்ச் மூலியமா அழகா உங்களுக்கு தெளிவா சொல்லும் போது ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா பூட் சீக்வன்ஸஸ் சேர்ந்தது தான். இன்னும் நான் சொல்லணும் அப்படின்னா இன்னும் ஒரு மணி நேரம் ஆகும். அப்போ உங்களுக்கு டைம் வந்து அதிகமாகிறப்ப வீடியோ வந்து ஃபுல்லா நீங்க யாரும் பார்க்க மாட்டீங்க, ஸ்கிப் பண்றீங்க, அவாய்ட் பண்றீங்க. இது வந்து இவ்வளோ லாங் டைம் இருக்கு இந்த வீடியோ, இவ்வளவு தூரம் நம்ம பார்க்கணும். ஒரு விஷயத்த நீங்க கத்துக்கணும், ஒரு நல்ல டெக்னீஷியனா ஆகணும் அப்படின்னா சில யூடியூபர், சில சேனல், யூடியூப் சேனல் ஒரு விஷயத்த நீட்டா தெளிவா அவங்க டைம் எடுத்து உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்கணும் அப்படின்றத ஆசைப்படுறாங்க அப்படின்னா அதுக்கான டைமை நீங்க கொடுத்துதான் ஆகணும். வேற வழி இல்லை. இப்ப இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம நீங்க ஃபுல்லா பாருங்க. பூட் சீக்வன்ஸ் பார்ட் 1 அப்படின்ற நேம்ல நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன். அடுத்தது பார்ட் 2, அடுத்தது பார்ட் 3 கூட வரலாம். பார்ட் 2லயே மேக்ஸிமம் முடிஞ்சிடணும். அது ஒரு 1 hour வரும். ஓகேங்களா? பார்ட் 2லயே முடிக்க ட்ரை பண்றேன். ரொம்ப ஸ்பீடா நான் போயிட்டுனா நான் சொல்றது புரியாதுன்றதோ உங்களுக்கு ஸ்லோவா ஸ்கீமேட்டிக் த்ரூ அடுத்தது உங்களுக்கு டயக்ராம் த்ரூ நான் சொல்றேன். ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஒரு பூட் சீக்வன்ஸ் வந்து ஒரு ஃபோனுக்கு. இப்பயும் நான் சொல்றேன் பூட் சீக்வன்ஸ் வச்சு தயவு செஞ்சு பூட் சீக்வன்ஸ் அவ்வளோ சீக்கிரம் நீங்க கம்மியா எடை போடாதீங்க. ஏன்னா பூட் சீக்வன்ஸ் நாலேஜ் கண்டிப்பா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒவ்வொரு டெக்னீஷியனுக்கும் தேவைப்படும். அதே மாதிரி பூட் சீக்வன்ஸை பொறுத்த அளவுக்கு செக்ஷன் பை செக்ஷனாக நம்ம செக் பண்ணணும். இடத்தம் கவுத்துன்னு செக் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஐசிஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி அதில் என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்றத பார்க்கணும். சிபியு அடுத்தது யூஎஃப்எஸ் இதில் தான் அதிகமாக காமனாக ப்ராப்ளம் வரதால இப்போதைக்கு நீங்க எதுனா ஒன்னா சிபி ரீபால் பண்ணா ரெடி ஆயிடுது. அதையே வச்சு நீங்க காலத்தை ஓட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பா இன்னும் வருங்காலத்துல ஒண்ணுமே உங்களால பண்ண முடியாது. உங்களுக்கு ஹேண்ட் ஸ்கில் ரொம்ப முக்கியம் தானே. ஹேண்ட் ஸ்கில் முக்கியம் இல்லைன்னு நான் சொல்லல. ஹேண்ட் ஸ்கில் கண்டிப்பா முக்கியம். ஏன்னா சர்க்கியூட் நாலேஜ் எல்லாமே ஃபுல்லா உங்களுக்கு இருந்தாலும்
ஐசி எடுக்கணும், வைக்கணும், ரீபால் பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சாதான் நம்மளோட ஃபோனை ரெடி பண்ண முடியும். ரெண்டுமே முக்கியமானது தான். சரிங்களா? இப்போ திரும்பவும் ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். நம்மளோட நியூ பிரான்ச் ஓப்பன் ஆகுது. விழுப்புரம் டு திருவண்ணாமலை ஹைவே ரோடு. ஓகேங்களா? விழுப்புரம் டு திருவண்ணாமலை ஹைவே ரோட்டில் நம்மளோட எம்எஸ்டி டெக்னீஷியன் இன்ஸ்டியூட் பிரான்ச் நியூ பிரான்ச் ஓப்பன் ஆகுது. இதில் ஆஃப்லைன் கோர்ஸ் அந்த சர்க்கிளில் இருக்கிறவங்க ஆஃப்லைன் கோர்ஸ் ஜாயின்ட் ஆகணும்னு விருப்பப்படுறவங்க ஜாயின்ட் ஆகலாம். அதுவும் இல்லாமல் நான் ரொம்ப லாங்கில் இருக்கேன் சார், ஆனால் பட் உங்ககிட்ட நான் கற்றுக்கணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னு விருப்பப்படுறவங்க கண்டிப்பாக நீங்கள் ஜாயின்ட் ஆகலாம். எம்எஸ்டி டெக்னீஷியனில் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ அவைலபிள் தான். ஓகேங்களா? ரூமுக்கு எந்த விதமான காஸ்ட்டும் இல்லை, முழுக்க முழுக்க ஃப்ரீ. ஓகே, கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கோர்ஸ் ரெண்டு கோர்ஸில் எந்த கோர்ஸ் ஜாயின் ஆனாலும் கீழே கொடுத்துருக்க நம்பரில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். வர 15ஆம் தேதி ஆன்லைன் கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஆல்ரெடி நான் 2-3 இன்ஸ்டியூட் போயிட்டேன் சார், எனக்கு இன்னும் சிப் லெவல் சர்வீஸ் வந்து தெரியல, எனக்கு சர்க்கிட் நாலேஜ் இல்லை, ஆல்ரெடி நான் எத்தனையோ இன்ஸ்டியூட் போயிட்டேன், எனக்கு ஸ்கிமேட்டிக் ரீடிங் தெரியல அப்படின்றவங்க ஹேண்ட் ஸ்கில் இருந்தால் ஆன்லைன் கோர்ஸை நீங்கள் ஜாயின் ஆகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பூட் நம்பர் அடுத்தது பூட் சீக்வன்ஸ் நம்பர் 2. ஓகே, பை.